ஸோ மேட்ச் 4 ஆஃப் திஸ் டோர்னமெண்ட், வெற்றியாளர் வர்சஸ் வெற்றியாளர். இவங்க 2 பேருமே வந்து லூஸ் பண்ணதில்லை ஒரு மேட்சும். எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது ஆடின மேட்ச் எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see who wins this மேட்ச். இந்த மேட்ச் க்ளோஸாக போகுமா, ஒன் சைடடாக போகுமா? 2 பேருக்கும் மஸ்ட் வின் மேட்சாக தான் இருக்கும். ஜெயிக்கிறவங்க கண்டிப்பாக ஃபைனல்ஸ் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க், பட் ஐம் நாட் ஷுர். ஸோ ஒரு நல்ல அட்வான்டேஜ், ஒரு நல்ல பொசிஷனில் ஜெயிக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. லூஸ் பண்ணவங்க கொஞ்சம் திருப்பி அந்த முதல் வெற்றி வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஜெயிச்சு அந்த லீடை விட்டுமே திருப்பி 1-0 ஆயிடுச்சு ஒரு மேட்ச் தோற்றதுனால அப்படின்னு ஒரு இது வரும். இன்சேன் ப்ரோ அப்படியே நின்ட்டாருங்க. நெட்வொர்க் இஷ்யூ என்னன்னு தெரியல. டெட் ஸ்ட்ரோக்கும் அதை பார்த்துட்டாரா என்னன்னு தெரியல, ஃபைட் பண்ணல இந்த மேட்ச். லெட்ஸ் see if what happens. ரொம்ப க்ளோஸாக போகுதா இல்லை ஒன் சைடாக போகுதான்னு பார்ப்போம். போன மேட்ச் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கேபி பர்ஃபார்மன்ஸ், ட்ராப் ஷாட்டு பறக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸ்டன்ஸ் தான். இந்த மேட்ச் பார்ப்போம் நடக்குது. 2 பேரும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஃபைட்டை. ஓகே, தே ஆர் ஸ்டார்டிங் நவ். ஓகே, கில் டு த ஸ்ட்ரோக். தருண் ஈஸி கில். ஒரு மாதிரி ரொம்ப பொறுமையாக ரீலோட் பண்ணிட்டே வந்தார். ஈஸியாக அடிச்சு போட்டார். சாம்சங் வர்சஸ் ஐஃபோன் ஃபெட்ரிக் விளையாடிட்டு இருக்காரு. சாம்சங்கில் தருண் ஆடிட்டு இருக்காரு. ஸ்கோப் போட்டு அடிச்சிட்டாருப்பா ஓரத்தில் நின்று அசால்ட்டா. இவர் கொஞ்சம் நல்லா ஆடுறாருப்பா. தருண் இஸ் பிளேயிங் குட் இன் திஸ் மேட்ச். முதல் மேட்ச் இருந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லையே இன்சேன் ப்ரோ கிட்ட. இன்சேன் ப்ரோ வந்து ரியலி டிட் அ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். பட் இந்த மேட்ச் வந்து 2-0. லெட்ஸ் see if he takes. ஓடிட்டே இருக்காரு. நல்ல ஜிகிள். ஹெட் ஷோக் ரியலி பிளேயர் வெல் இன் திஸ் மேட்ச். ஸ்டார்டிங்லே 3 கில் அட்வான்டேஜில் இருக்கார். டேக்கிங் இஸ் டைம், ஹீலிங், டேக்கிங் டிபிபி. நல்ல பொசிஷனல் கேம் ஆடுறாரு. ஃபெட்ரிக் ஒரு மாதிரி ஓடி வந்து சாவராரோ. அவரும் டிபிபி எடுத்து இட்ஸ் ஓகே 3 கில் தான் டைம் இருக்குது. டிபிபி எடுத்து ஒரு 2 கில், 1 கில் குறைக்க பார்த்தா ஒரு சோக். தருண் சோக் எப்போ சோக் பண்ணணுமோ அப்பப்போ கரெக்டாக சோக் பண்ணுறோம். தருண் எப்பயும் போல் சோக் பண்ணிட்டார். கண்ணு உள்ள வச்சு என்னை சுட்டுட்டு நீ அவ்வளோதான் சோக் பண்ண ஆரம்பிச்சுன்னு சுட்டு செத்து போயிட்டார். ஓகே, திருப்பி அந்த 3 points லீட் வந்துச்சு. தருண் காட் இஸ் கில். என்ன நடக்கும் அந்த மேட்ச்? தருண் நல்ல கேம் பிளே கொடுத்துட்ருக்காரு. பொசிஷன் தெரியாமல் ஒரு மாதிரி ஓடி ஓப்பனில் வந்து அதுக்கப்புறம் கீழ் கொடுத்துட்றாரு. ஸோ எனக்கு டிபிபி நான் இங்கே தானே இருக்கேன், நீ வந்து ஏறி அடிடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா மேபி யூ கேன் கெட் அ பாயிண்ட். தருண் அதான் பண்ணுறாரு எக்ஸாக்டாக. நான் போய் பின்னாடி போய் நின்றுப்பேன். இங்கே வந்து டிபிபி நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிச்சில்ல, நீ வா அடிக்கிறேன் அப்படின்னு வந்து வர விட்டு ஓப்பனில் வரமாட்டாரா தருண். டிபிபி எடுத்தாரா, வெளியே வந்து அடித்தாரா, திருப்பி கவர் போயிட்டார். கில்லு வந்து ஈஸி கில்லுங்க. ஃபெட்ரிக் ப்ரோ வந்து நான் ஓட தான் போகிறேன், நீ புல்லட் பட்டால் நான் செத்துடுவேன், இல்லையா நான் ஓடிடுவேன் அப்படின்னு மாதிரி ஓடிட்டு இருக்காரு. ரன்னிங் ரேஸ் நடக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காரு. ஓகே, ஆக்சுவலாக இந்த பொசிஷனல் வந்து ஒரு ஓகே இங்கே தான் பொசிஷன் இருக்குது, இங்கே தான் வந்து எனிமி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமும் நேராக ஓடி வர்றது வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட். சரியான ரிஃப்ளெக்ஸ் தரும். போட்டு அடி 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 தான். இந்த மேட்ச் ஒன் சைடடாக போகுது கைஸ். தருண் இஸ் டாமினேட்டிங். தருணோட கேம் பிளே ஃபர்ஸ்ட் மேட்ச் மாமா கூட நடக்குது. இந்த மேட்சும் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தருண் வந்து கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டில் வருவார்னு அடி அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காரு போட்டு எல்லாரும். அவர் கேம் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு. டிபிபி எடுத்து
இன்சியன் ப்ரோ எப்போ அவருக்கு அந்த புரிதல் வரும்னு தெரியல. அந்த ஓடக்கூடாது அப்படின்னு தப்பான இடத்துல டிபிபி எடுத்து பார்க்க ஸ்பெக்டேட் பண்ணுறாரு. சே ஈஸி கில் ஃபார் 311 புல்லட் வச்சுருக்காரு. சொல்லிகிட்டே இருக்கும்போது ஃபெட்ரிக் கம்பேக் கொடுப்பாரா இல்லை இது வந்து புஷ் ஆகிடுமா பார்ப்போம். ஓகே எப்பயும் போல் டீப் பிளேன்ட்டாரு. அவ்வளோதான். இதுதான் கேம் பிளே. எனக்கு தெரிஞ்சு தருண் இஸ் டூயிங் வெரி வெல். லெட்ஸ் see. Insane Bro should change his game play. ஃபஸ்ட் மேட்ச் ஆடினது சரியான இம்ப்ரெஸ். வெறியான கேம் பிளே கொடுத்தாரு. அடின்னு 2 பேரும் ஓடிட்டு தான் இருந்தாங்கண்ணா ஃபஸ்ட் மேட்ச்சில். அதேமாதிரி இந்த மேட்ச் வந்து தருண் நின்று ஆடுறாரு, அவர் ஓடி ஆடுறாரு. நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்காரு. இன்னொரு கில், ஈஸி கில். 10 பாயிண்ட்ஸ் லீடில் இருக்காங்க. 4 minutes 30 seconds left. Let's see what happens. Reload. டிலீட் பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு அடிச்சிட்டார். எப்பா ஃபெட்ரிக் நீ கில் பண்ணுவியா மாட்டியா? ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஓடுற செத்து போகிற, ஓடுற செத்து போகிற, என்ன அதான் பார்க்க நீ. இப்போ முடிவு பண்ணலாம், இந்த இடத்துல நான் நவர போகிறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே என்ன சுட்டுட்ருக்காரு. இன்சேன். ஆனால் டெட் ஸ்ட்ரோக்கும் ஏறுற மாதிரி தெரில. எனக்கு தெரிஞ்சு பொறுமை இழந்து இன்சேன் ப்ரோ பக்கத்தில் போயிடுவார். எப்படி ப்ரோ ஓடி போய் செத்துருவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதை முதல்லையே பண்ணியிருக்கலாமேயா இன்சேன். இப்போ அவ்வளோதான். அப்படியே இங்கே தூரத்துலேயே அப்படியே சுற்றி வந்துட்டுருக்காங்க. ஒருவேளை தருணோட பிளானாக இருக்குமோ, எங்கன்னா ஓடிட்டே இருக்கணும் நம்ம, அவ்வளோதான் கேஸ்ட்டோம் அப்படின்னு. இஸ் இன் 11 points லீட். அவ்வளோதான். இப்போ அந்த பக்கம் வந்துட்டான், அவர் அந்த பக்கம் போயிட்டார். மாறி போயிட்டுருக்கேன். ஓகே, ஃபைட் இஸ் கம்மிங் நவ். அவ்வளோதான், அடி தான். டைம் எடுத்து அடிச்சுட்டு போயிட்டார். ஐ திங்க் இன்சேன் ப்ரோ லாஸ்ட் இஸ் கான்ஃபிடென்ஸ். இத்தனை பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்த அப்புறம் அடுத்த மேட்சும் அவருக்கு வந்து ஒரு மஸ்ட் வின் மேட்சாக இருக்கும்போது லூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு என்னப்பா இது. இட்ஸ் ஓகே ஃபெட்ரிக் ப்ரோ, சம்டைம்ஸ் திஸ் இஸ் அவர் லைஃப் இஸ். நிறைய அடி விட தான் செய்யும். இந்த மாதிரி சாத்தடி வாங்கினது எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னடா அது மோட்டிவேஷன் கொடுத்தோன்னே கில்லு வருது, சரியில்லையே. அப்படியே மோட்டிவேட் பண்ணால் ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு கில்லு கொண்டு போய்ட்டு வரா. இல்லை கைஸ், வாய்ப்பில்லை. ஸோ இந்த மேட்ச் வெற்றி பெற்றது தருண் டெட் ஸ்ட்ரோக். தருணுக்கு வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாருன்னா அப்போ 2 பாயிண்ட் 2 மேட்ச் லீடில் இருக்காரு. கரெக்டாக கேபி கூட ஜெயிச்சிருக்காரு. ஸோ தருண் இஸ் இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன். இன்சேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கு ஓகே. செகண்ட் மேட்ச் அடுத்த மேட்ச் மஸ்ட் வின். ரொம்ப மஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். யார் கூட மேட்ச்சு? கேபி கூட. சும்மா பறந்து வருவார் கேபி. ஓகே, ஒரு நிமிஷம் தான் கைஸ் இருக்குது இந்த மேட்ச் முடிய. 11 points லீட். வெரி டிசப்பாயிண்டிங் லாஸ் ஃபார் ஃபெட்ரிக். இட்ஸ் ஓகே, பட் இருந்தாலும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், க்ளோஸாக போயிருக்கலாம் கேம். இஸ் கெட்டிங் சம் குட் பாயிண்ட்ஸ் அட் த எண்ட். பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆடிருக்காங்க.
he just threw down. Tarun comfortable 11 points leader. So he is comfortable overall positionல இருக்காரு. No, it was close. ரெண்டு பேருக்கும் டாட் ஹெச்பி பட் Tarun got that kill. So 12 point difference. Match is gonna end. Just 15 seconds left. So far tournament. எனக்கு கமெண்ட்ரி ஃபேவரட்டாக ஒரு பிளேயர்ப்பா. I was very impressed by his gameplay. The game has ended guys. 11 points லீடில் தருண் டெத்ஸ்ட்ரோக் ஜெயிச்சிட்டாரு. ஃபெட்ரிக் ப்ரோக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து ஈ ஷுட் லுக் ஆஃப்டர் த நெக்ஸ்ட் மேட்ச் எப்படியாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். See you in the next match guys. Bye.